நான் தான் வந்து ஹஸ்பண்ட், என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல, போராடிட்டு இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் தான், இந்த கார்டியாக் அரெஸ்ட் மூலமா ஏதோ ஒரு சோ விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றதை என்கிட்ட நீங்க வந்து எப்படி கன்வே பண்ணுவீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து நான் யார் இந்த ரோல்ல? நீங்க டாக்டர். டாக்டர் வந்து எப்பவுமே சட்டிலா தான் இருப்பாங்க. டாக்டர் ஏன் ரியாக்ட் பண்ணுவாங்க? டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு 100 150 பேஷண்ட் பார்ப்பாங்க. இப்போ அவங்க இவங்க ஒரு நார்மலான ஒரு கேஸா தான் இருக்கும். பீப்புளா பார்க்க மாட்டாங்களே. பெர்ஃபார்மன்ஸாவே பண்ணி காமிச்சிருங்களேன். சொல்லுங்க மேடம். ரொம்ப பதட்டமா இருக்கு மேடம். நேத்து நைட்ல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு மேடம். சார் உங்க வைஃப்க்கு சார் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேடம் சொல்லுங்க மேடம். ரொம்ப பதறுது மேடம். சொல்லுங்க மேடம். நான் உள்ள போய் பார்த்தேன் சார். நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கொடுத்தேன், என்னமோ முயற்சி பண்ணேன். பட் பார்த்துக்காதீங்க, ஆப்ரேஷன் தான் போயிருக்காங்க. சரியாயிடும். சிரிக்க கூடாது ஜெய், கம்முன்னு இருக்கு. நான் வந்து உங்களை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அங்க வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லாருமே பாப்பாங்க சீரியஸா. இங்க ஒரு ஷாட், இங்க ஒரு ஷாட், இங்க ஒரு ஷாட். நான் அப்படியே பார்க்கணும் எல்லாரையும். இப்படி பார்த்துட்டு திரும்ப எல்லாரையும் பார்த்துட்டு அந்த டயலாக் முடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. ரீ ரெக்கார்டிங்ல நிறைய பிஜிஎம் போடலாம். ஆமா, நிறைய வரும் அந்த மாதிரி. ஓகே, சோ சூப்பரா இருந்துச்சு. ஃபைன். நிஜமா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்புறேன் நானு. ஆமா. அடுத்தபடியா வந்து அப்படியே நம்ம சினிமால வந்து இதே சீன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணவா நானு? என் பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கதவு திறந்தவொடனே நான் உள்ள வரேன். மேம் இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு என்ன மேடம் ஆச்சு? நைட்ல இருந்து ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருக்கான் மேடம். என்னன்றதுல பயமா இருக்கு மேடம். என்ன சொல்லுங்க மேடம் நீங்க? எஸ் ஜே, ஆக்சுவலி உங்க வைஃப் பார்த்தோம். ஷீஸ் இன் லைக் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ வி லைக் கெட் ஹர் இன் ஐசியூ. ஷீல் பி பேக். ஷீல் கெட் பேக். மேடம் அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷீல் கெட் பேக் சூன். நீங்க உங்க ஒய்ஃபை போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல பார்க்கலாங்க. அப்படி அவ்வளோதானா மேடம்? ஓகே. எவ்வளோ செலவாகும் மேடம் இது? அது நீங்க பில்லிங் கவுண்டர்ல கேட்டுக்காங்க. நர்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க மேடம். ஒரே போலாம் பரவாயில்ல மேடம், காப்பாத்திக்க மேடம். நோ ப்ராப்ளம். டேக் கேர். அவ்வளவுதானா? தட்ஸ் ஆலா? என்னங்க டக்குன்னு முடிச்சிட்டீங்க? நீங்க மூவில லாஜிக் எதிர்பார்ப்பீங்க, யதார்த்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. யதார்த்தமா இப்படிதான் நடக்கும்.